வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் இவங்கள பற்றி நம்ம பாதி பார்ட், அதாவது இந்த டாப்பிக்கோட பாதி பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம எது வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் பரமேஸ்வரவர்மன் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதாவது சிம்ம விஷ்ணுவோட நேரடி வாரிசுகளை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஒருக்க சின்ன ரீகேப் மாதிரி பண்ணிக்கலாமா? யார் யார் எப்போ ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத மட்டும். ஃபஸ்ட்டு சிம்ம விஷ்ணு, இவர் 6ஆம் நூற்றாண்டோட இறுதி காலத்தில் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவரை தொடர்ந்து இவருடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன், இவர் பார்த்திங்க அப்படின்னா 600லேருந்து 630 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவருடைய மகன் நரசிம்மவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், நோட் பண்ணிக்கோங்க, முதலாம் நரசிம்மவர்மன், மாமல்லன், வாதாபி கொண்டான் என்ற பெயருக்குரியவர். இவருடைய காலம் 630லேருந்து 648 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணுறாரு. இவருடைய காலம் எதில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 668 முடியுது. ஓகேவா? 630லேருந்து 668 வரைக்கும் இவருடைய காலம். இவரை தொடர்ந்து இவருடைய மகன் 2ஆம் மகேந்திரவர்மன் 2 ஆண்டு காலம், 68 to 70 வரைக்கும், 668லேருந்து 670 வரைக்கும். அதுக்கப்புறமா இவருடைய மகன் பரமேஸ்வரவர்மன், முதலாம் பரமேஸ்வரவர்மன், இவருடைய காலத்தில் சாளுக்கிய பல்லவ மோதல் தீவிரமாக நடந்திருக்கும். முதலாம் விக்ரமாதித்தனோட இவர் சண்டை போட்டிருப்பார். பெருவலநல்லூர் போர், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கடவாள் செப்பேடு. ஓகேங்களா? இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 670லேருந்து கிபி 695 வரைக்கும் இவருடைய காலம். இவரை தொடர்ந்து இவருடைய மகன் 2ஆம் நரசிம்மவர்மன் சொல்லக்கூடிய ராஜசிம்மன், இவர் ஆட்சிக்கு வராரு. இவர் பார்த்திங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோவிலை கட்டினவர். இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 695லேருந்து 722 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பி அவங்களுடைய படை உதவி பெற்று திபெத் மேலே போர் தொடுத்திருப்பார். ஓகேவா? அடுத்தது இவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் 2ஆம் பரமேஸ்வரவர்மன். நீண்ட காலம்லாம் ஆட்சி பண்ணலை, ஒரு 8 ஆண்டு காலம்தான். பார்த்தோம் அப்படின்னா 722லேருந்து 730 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் விளந்தை அப்படின்ற இடத்துல நடந்த போரில் ஸ்ரீபுருஷன் அப்படின்ற கங்க மன்னன் இவரை கொன்றுவார். ஸோ இவரோட சிம்ம விஷ்ணுவோட நேரடி வாரிசுகளுடைய ஆட்சியானது முடிவுக்கு வருது. ஸோ அரசாட்சி பண்ணுறதுக்கு நேரடி வாரிசு இல்லை, மன்னர் இல்லை அப்படின்னோடனே மக்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சிம்ம விஷ்ணுடைய சகோதரர், அவங்களுடைய வம்சாவளி தான் அவங்க 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 யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரணியவர்மன். இவங்ககிட்ட மக்கள் முறையிடுறாங்க. உடனே இந்த இரணியவர்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மகன் பரமேஸ்வரன், அவருடைய பேருமே பரமேஸ்வரன் தான், அவரை 2ஆம் நந்திவர்மன் அப்படின்ற பேரில் மன்னராகிறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 730 கிபி 730. இவருக்கு அப்போது வயசு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 வயசு தான். இந்த பரமேஸ்வரன் என்ற 2ஆம் நந்திவர்மனுக்கு அப்போது அவருடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 வயசு. இவர் பதவியேற்றதை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகுண்ட பெருமாள் கோவில் கல்வெட்டு. அதில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு இவருடைய பதவியேற்பை பற்றி சொல்லுது. யார்? இந்த பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய 2ஆம் நந்திவர்மனுடைய பதவியேற்பை பற்றி சொல்லுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய காலத்துலேயுமேவும் அந்த சாளுக்கிய பல்லவ மோதல் அப்படின்றத தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால் இவர் ஆட்சியை கூட சில காலம் இழந்துட்டு திரும்ப மீட்டிருப்பார். ஓகேவா? ஸோ 12 வயது நிரம்பிய பரமேஸ்வரன் 2ஆம் நந்திவர்ம பல்லவன் அப்படின்ற பேரில் அரசுரிமை ஏற்கிறான். இவருடைய ஆட்சி காலம் 730லேருந்து 795 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். நீண்ட காலம் ஆட்சி பண்ணவர், கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவருடைய ஆட்சியை பற்றி நம்ம எதுலேருந்துலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவ, சாளுக்கிய மற்றும் பாண்டியருடைய கல்வெட்டுகளிலிருந்து இவருடைய ஆட்சி காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விக்ரமாதித்யன், 2ஆம் விக்ரமாதித்யன், நான் சொன்னேன் இல்லையா, 2ஆம் விக்ரமாதித்யன் இவருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்து மேலே போர் தொடுக்கிறாரு.
ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இவரை தோற்கடிச்சிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாத்தையுமே கொள்ளடிக்க மாட்டார். கோவிலில் இருக்கக்கூடிய சிற்ப அலகுகளில் சொக்கி அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, பொன்னையும் பொருளையும் வந்து வாரி வழங்கியிருப்பார். முந்தைய போரில் வந்து சாளுக்கியர்களை வந்து கைப்பற்றிட்டு போன செல்வங்கள் எல்லாத்தையுமே அதே கோவிலுக்கே வந்து அவர் வந்து திருப்பி கொடுத்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துலேருந்து சிற்பிகளை அழைச்சிட்டு போய் பட்டாடக்கல் போன்ற இடங்களில் வந்து நிறைய கோவில்களை வந்து இந்த 2ஆம் விக்ரமாதித்யன் வந்து கட்டியிருப்பார். ஓகேவா? அடுத்து இந்த 2ஆம் நந்திவர்மன் இருக்கார் இல்லையா, உடனே விக்ரமாதித்தனை தோற்று காஞ்சியை விட்டுட்டு வெளியில் போயிட்டார் இல்லையா, இவர் உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உதயச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைத்தளபதியோட உதவியோட காஞ்சிபுரத்தையும் பல்லவ அரசையும் திரும்பவும் மீட்டுக்கிறாரு. யாரோட உதவியோட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உதயச்சந்திரன் அப்படின்ற படைத்தளபதியோட உதவியோட காஞ்சிபுரத்தை மீட்டுக்கிறாரு. ரேவா அப்படின்ற ராஷ்டிரபுத்திர பெண்ணை வந்து இவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. யார்? ரேவா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரபுத்திர பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. தந்திவர்மன் அப்படின்ற மகனை வந்து இவர் வந்து பெற்றெடுக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் நந்திவர்மன். இவருக்கு பிறந்த மகன் தந்திவர்ம பல்லவன். ஓகேவா? அடுத்தது இவர் வந்து பின்பற்றின மதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைணவம். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா சைவத்துக்கு வந்து பெருந்தொன்றாற்றியிருப்பாங்க. ஆனால் இந்த 2ஆம் நந்திவர்மன் வந்து வைணவத்துக்கு வந்து பெருந்தொன்றாற்றியிருக்காரு. இவர் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்தீஸ்வரர் கோவில் அப்படின்ற ஒரு கோவிலையும் வைகுண்ட பெருமாள் கோவிலையும் இவர் வந்து கட்டியிருக்காரு. ஓகேவா? திருமங்கை ஆழ்வார் வந்து இவருடைய சமகாலத்தவர். யார்? திருமங்கை ஆழ்வார். இப்போ 2ஆம் நரசிம்மவர்மனுடைய சமகாலத்தைச் சேர்ந்த ஒரு நாயனார் ஒருத்தரை பற்றி சொல்லியிருப்பேன். யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா களச்சிங்க நாயனார். அந்த களச்சிங்க நாயனார் அப்படின்னு குறிப்பிடப்படுறவர் யார் அப்படின்றதையும் அதில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இவர் வந்து வைகுண்ட பெருமாள் கோவில் முத்தீஸ்வரர் கோவிலை கட்டியிருக்காரு. 65 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவருடைய 61வது ஆட்சி ஆண்டுகளில் பார்த்திங்க அப்படின்னா பட்டத்தால் மக்களம் செப்பேடு அப்படின்ற ஒரு செப்பேடை வந்து பொறித்து கொடுத்துருக்கிறாரு. இந்த செய்தி இதில் என்ன செய்தி இருக்குது அப்படின்னா, இவருடைய தந்தையுடைய பெயர் வந்து இரண்யவர்மன் அப்படின்ற தகவல் வந்து இதில் கிடைக்குது. இவருடைய 61ஆம் ஆண்டு செப்பேடு பட்டத்தால் மங்கலம் செப்பேடு. இவருடைய தந்தை இரண்யவர்மன்றோம். இவர் வந்து இளமையிலேயே முடிசூட்ட பெற்றான் அப்படின்ற செய்தியும் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எந்த செப்பேடு அப்படின்னா பட்டத்தால் மங்கலம் செப்பேடு. 21வது ஆட்சியாண்டில் வெட்டி கொடுக்கப்பட்ட செப்பேடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காசக்குடி செப்பேடு. இந்த காசக்குடி செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து சிம்ம விஷ்ணுவுடைய இளவல் அப்படின்ற தகவலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்றதையும் பரமேஸ்வர போத்தராசாவுடைய நாட்டையே ஆட்சி புரிந்தார் அப்படின்ற செய்தியை சொல்லக்கூடியது இந்த காசக்குடி செப்பேடு. ஓகேவா? காசக்குடி செப்பேடு, பட்டத்தால்மங்கல செப்பேடு. இந்த 2 செப்பேடும் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நந்திவர்ம பல்லவனை பற்றி சொல்லுது. 2ஆம் நந்திவர்மன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2ஆம் நந்திவர்மனுடைய உடன் காலத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா கங்க மன்னன் ஸ்ரீகிருஷ்ணன். 2ஆம் விக்ரமாதித்யன் 2ஆம் விக்ரமாதித்யனோட கூட்டு சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்லவர் ஆட்சி மேலே போர் தொடுத்து இவங்களை வந்து வீழ்த்தி விட்டு ஆட்சியை வந்து ஃபஸ்ட்டு கைப்பற்றிப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து கைப்பற்றிக்கிறாங்க. இவங்களுடைய பல்லவ ஆட்சியை வந்து கைப்பற்றவரை வந்து கங்க மன்னன். இந்த ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லக்கூடிய கங்க மன்னனுக்கும் இந்த 2ஆம் நந்திவர்மனுக்கும் நடந்த போர் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 731 நடக்குது. இந்த போரில் ஆரம்பத்தில் வந்து அவர் அந்த ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து வெற்றி பெறுறாரு. பெருமானவு அப்படின்ற பல்லவ மன்னனுடைய விருதையும் இவருடைய வெண்கொற்ற கொடையும் கைப்பற்றிப்பார். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர் அப்படியே மாறுது. கங்க மன்னன் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. அவருடைய நாடான கங்கபாடி 6000 அப்படின்ற பிளேஸை வந்து இந்த 2ஆம் நந்திவர்மன் கைப்பற்றி தனக்கு வந்து போர் துணை புரிந்த பான மன்னனுக்கு வந்து அன்பளிப்பாக பரிசாக கொடுத்துட்றாரு. அடுத்து
இந்த நந்திவர்மன் 2ஆம் நந்திவர்மன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாலாற்றங்கரையில் இருந்த ஒரு கிராமம் அதை வந்து உதயச்சந்திரமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றுவார். அதை வந்து பிராமணர்களுக்கு தானமாக வழங்குவார். இது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்த மக்கள் வந்து அவங்க செஞ்ச தவறுக்கு தண்டனை வழங்கக்கூடிய வகையில் வந்து இதை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் தர்றது வந்து உதயேந்திரம் செப்பேடு. குமாரமங்கலம் வெள்ளட்டூர் அப்படின்ற கிராமம் வந்து உதயச்சந்திரமங்கலம் அப்படின்னு பெயர் மாற்றப்படுது. இதை வந்து 108 பிராமணர்களுக்கு கொடுத்ததை உதயேந்திரம் செப்பேடு வந்து தெளிவுபடுத்துது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த தானத்தை பெற்ற பிராமணர்களுடைய பேருமே வந்து இந்த செப்பேடில் வந்து குறிப்பிட்டிருக்கு. அவங்க யாருமே வந்து இந்த தமிழகத்தை வந்து பூர்வீகமாக கொண்டவங்க கிடையாது, வட திசையிலேருந்து வந்தவங்க அப்படின்ற தகவலையும் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த உதயேந்திரம் செப்பேடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெய்கீர்த்தி ஒன்று இருக்குது. அது எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரமேஸ்வர கவி. இந்த 2ஆம் நந்திவர்மனுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர்றவர் தந்திவர்மன். யார்? தந்திவர்மன். இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 795 846 வரைக்கும். இந்த தந்திவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து பல்லவ சாளுக்கிய மோதல் இருக்குது. இவர் வந்து ராஷ்டிரகூடர்கள்கிட்டருந்து தன்னுடைய ஆட்சியை வந்து மீட்டுக்கிட்டாலும் கூட சோழர்களோட போரிட்டு தன்னுடைய வலிமையை வந்து இழந்திருக்கிறாரு. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கதம்ப குலத்தை சேர்ந்த அக்கல நிம்மடி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதன் மூலமாக இவருக்கு வந்து 3ஆம் நந்திவர்மன் அப்படின்ற மகன் பிறக்கிறாரு. இவருக்கு அப்புறமா, அதாவது தந்திவர்மனுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர்றவர் வந்து இந்த 3ஆம் நந்திவர்மன். இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 846 869 வரைக்கும். ஸோ 846 869 வரைக்கும் 3ஆம் நந்திவர்மன் சங்கான்னு சொல்லக்கூடிய சங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரகூட இளவரசர் திருமணம் செஞ்சிருந்தார். இதன் மூலமாக நிருபதுங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகன் வந்து இவருக்கு வந்து பிறக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மகன் வந்து இவங்களுக்கே பிறப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்பவர்மன். நிருபதுங்கன் மற்றும் கம்பவர்மன் இவங்க 2 பேரும் சங்கான்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரகூட இளவரசிக்கு மகனாக பிறந்தவங்க. ஓகேவா? அடுத்து இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இளவரசியை திருமணம் செஞ்சுப்பார். கண்டன் மாராம்பா அப்படின்றவரை திருமணம் செஞ்சுருப்பார். அவங்களுக்கு பிறந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அபராஜித விக்ரமன் சொல்லக்கூடிய அபராஜித பல்லவன் வந்து பிறக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே வேறு வேறு தாய்க்கு பிறந்தவங்க. தந்தை வந்து 3ஆம் நந்திவர்மன். நந்திவர்மன் வந்து சிறந்த போர் திறன் வாய்ந்தவர். இவருக்கு கிடைச்சக்கூடிய பட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நந்தி போத்தரசன், நந்தி விக்ரமவர்மன், விசய நந்தி விக்ரமவர்மன் அப்படின்ற பேர் வந்து இவருக்கு இருக்குது. நந்தி கலம்பகம் அப்படின்ற நூல் வந்து இவரை பற்றி சொல்லக்கூடியது தான். இவர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல் தான். தெல்லாரிருந்த நந்திவர்மன் அப்படின்னு பாராட்டப்படுறாரு. தெல்லாரில் மட்டுமில்ல வெள்ளாறு, கடம்பூர், தொண்டி, பழையாறை ஆகிய இடங்களெல்லாம் வெற்றி பெற்றார் அப்படின்னு இந்த நந்தி கலம்பகம் அப்படின்ற நூல் வந்து சொல்லுது. இவருக்கு கொங்கன் சோனாடன் அப்படின்ற விருது பெயர்களுமே இந்த 3ஆம் நந்திவர்மனுக்கு இருக்குது. கொங்கன் சோனாடன் அப்படின்ற விருது பெயர்களுமே இந்த 3ஆம் நந்திவர்மனுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கொங்கு நாடும் சோழ நாடும் இவருக்கு வந்து தோற்று அடிப்பணியுது. அடுத்து இவர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு போர் ஒன்று புரிகிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 862 வரகுண பாண்டியனுக்கு ஆதரவாக இவர் வந்து இலங்கை மேலே போர் தொடுத்து போகிறாரு. அந்த போரை வந்து அதை தலைமையேற்று சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3ஆம் நந்திவர்மனுடைய மகன் நிருபதுங்கன். இவர் தான் படைக்கு வந்து தலைமையேற்று போய் வந்து வெற்றி பெறுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு இந்த 3ஆம் நந்திவர்மன் பார்த்திங்க அப்படின்னா நந்தி கலம்பத்தில் 3ஆம் நந்திவர்மன் நந்தி கலம்பகத்தில்
அவனி நாரணன் அப்படின்னும், ஆட்குலாம் கடற்படை அவனி நாரணன் அப்படின்னும், 0410 0411 recorder நுரை வெண்திரை நாற்கடற்கு நாயகன் அப்படின்னும் பாராட்டப்படுறாரு இந்த 3ஆம் நந்திவர்மன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, மயிலையிலையும் மல்லையிலையும் இவர் காலத்தில் துறைமுகங்கள் இருந்திருக்கு. மல்லை அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாமல்லபுரத்தையும், மயிலை அப்படின்றது மயிலாப்பூரையும் குறிக்கக்கூடியது தான் மல்லை மயிலை அப்படின்ற வார்த்தை. ஸோ இவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவர் அவருடைய மூத்த மகன் நிருபதுங்கன். இவருடைய தம்பி வந்து கம்பவர்மன். மாற்றாந்தாய் வயிற்றில் பிறந்தவர் வந்து அபராஜிதன். திருப்புறம்பியம் அப்படின்ற போரில் வந்து நிருபதுங்கனை தோற்கடிக்கிறாரு. 895 இந்த போரானது நடக்குது. திருப்புறம்பியம் போர் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 895. இந்த போரில் அபராஜிதனுக்கு வந்து உதவி பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோழர்களை வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இவருக்கு இப்போரில் கங்கரும் இவங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. 26 ஆண்டுகள் வந்து நிருபதுங்கனை பற்றி வந்து இந்த போருக்கு அப்புறமா தகவலே இல்லை. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மடவளம் அப்படின்ற பிளேஸில், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருத்தணிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே இந்த நிருபதுங்கனுடைய ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய 48ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து நிறுவப்பட்டதாக தகவல் சொல்கிறாங்க. இவர் அந்த நிருபதுங்கனை வீழ்த்திட்டு 895 அரியணைக்கு வரார் இல்லையா அபராஜிதவர்மன். இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 895 913 வரைக்கும் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் வந்து ஆட்சி பண்ணுறாரு. இந்த அபராஜிதவர்மனை வந்து சோழ மன்னன் ஆதித்ய சோழன் வந்து தோற்கடித்து இந்த பல்லவ ஆட்சியை வந்து முற்றுப்பெற செய்கிறாரு. கடைசியாக இவங்களுக்கு இந்த 2 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இணைய ஆட்சியாளராக கம்பவர்மன் அப்படின்றவர் வந்து இவங்களோட இணைந்து ஆட்சி பண்ணியிருப்பார் இணக்கமாக. ஸோ அவர் தான் கடைசியாக இருந்தவர். அவருக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா குறுநில மன்னர்களாக தான் பல்லவர்கள் வந்து இருந்திருந்தாட்டும் தகவல் சொல்கிறாங்க. இந்த அபராஜிந்தனை வந்து ஆதித்தன் வந்து போரில் கொன்றுட்டான் அப்படின்ற செய்தி வந்து வீரராஜேந்திரனோட கன்னியாகுமரி கல்வெட்டு மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழனோட திருவாலங்காடு செப்பேடு இருக்கு இல்லையா, அதுவுமேவும் இந்த போரை பற்றி சொல்லுது. அதாவது ஆதித்ய சோழனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் நடந்த போரை பற்றி சொல்லுது. எப்போ நடந்தது? 913 நடந்த இந்த போரை பற்றி சொல்லுது. அந்த போரில் அபராஜித பல்லவன் வந்து ஆதித்ய சோழனால் கொல்லப்பட்டான் அப்படின்றத சொல்கிறது வந்து கன்னியாகுமரி கல்வெட்டு, வீரராஜேந்திரனோட கல்வெட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த போரை பற்றி ராஜேந்திர சோழனோட திருவாலங்காடு செப்பேடுகளுமே குறிப்பிடுது. ஸோ அடுத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிருபதுங்கனுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. பிருத்திவி மாணிக்கம், வீரமகாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர். இந்த பிருத்திவி மாணிக்கம் அப்படின்றவங்க பேரில் ஒரு முகத்தல் அளவை பிருத்திவி மாணிக்கம் படி அப்படின்றது வந்து உலகத்தில் இருந்திருக்கு. திருக்கோடிக்கா கல்வெட்டு வந்து வீரமாதேவி வந்து பொன்னால் 50 களஞ்சம் வந்து துலாபாரம் வழங்கினாங்க அப்படின்ற செய்தி தருது. அது மட்டும் இல்லாமல் இரணிய கர்ப்ப யாகமும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா நிருபதுங்கனுடைய மனைவிகள். அடுத்து வந்து கம்பவர்மன் வந்து ஆட்சி பண்ணுறாரு. இவருக்கு அப்புறமா வந்து சிறு சிறு பகுதிகளாக வந்து பல்லவ அரசு வந்து பிளவுபடுது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 949 வந்து பல்லவ ஆட்சியே முற்றி பெறுது. எப்போ? 949. இந்த ஆண்டில் ராஷ்டிரகூட மன்னருடைய ஒரு படையெடுப்பு ஒன்று தமிழகத்து மேலே நடைபெற்றிருக்கும். அதாவது குறிப்பாக சோழ மன்னர் பராந்தக சோழன் மேலே. அது என்ன படையெடுப்பு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்ல பார்க்கலாம். இந்த பல்லவ மன்னர்கள் பார்த்திங்க அப்படின்னா தொடக்கத்தில் வடமொழியை வந்து தங்களுடைய ஆட்சி மொழியாக கொண்டுட்டு இருந்தாங்க. வடமொழி புலவர்களையும் ஆதரித்தாங்க. அதுக்கப்புறமா தமிழையும் ஆட்சி மொழியை ஆக்கிக்கிட்டாங்க. தமிழ் மொழி இலக்கியங்களும் இவங்க காலத்தில் வந்து ஆதரிக்கப்பட்டிருக்கு. இந்த பல்லவ மன்னர்கள் பார்த்திங்க அப்படின்னா உழவுக்கு ரொம்ப பெருந்தொண்டாற்றிருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து மகேந்திரவர்மனை பற்றி சொல்லும்போதே ஒரு கல்வெட்டு ஒன்று சொன்னேன். அவர் வந்து ஒரு ஏரி வந்து வெட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஏரி அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அடுத்து ஓவியத்துக்கு வந்து இவங்க சிறப்பிடம் கொடுத்துருக்காங்க. மாமண்டூர் கோவில் குகை கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு வந்து ஒரு தகவல் சொல்லுது. அது என்ன அப்படின்னா தட்சிண சித்திரம் அப்படின்ற நூலை பற்றி சொல்லுது. அதை ஆக்கினவர் வந்து இந்த மகேந்திரவர்மன் தான் அப்படின்ற தகவலையும் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சித்திரக்கார புலி அப்படின்ற பட்டப்பெயருமே வந்து மகேந்திரவர்மனுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்கள பற்றின இந்த ஓவியங்களை வந்து எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா சித்தன்னவாசல், மலையடைப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் மாமல்லபுரம் ஆதிவராகன் குகை கோவில், மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதிவராகன் குகை கோவில், மாமண்டூர் குகை கோவில் ஆகியவற்றிலையும், வடஆற்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மாமலை குகை கோவிலையும் கற்பாறை மீது திட்டப்பட்ட பழைய ஓவியங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. மாமல்லபுரத்து சிற்பங்கள் யாவும் வராக குகையின் சில பகுதிகளிலையும் மாமண்டூர் குகை காண்பது போல் ஓவியமாகவே தீட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய ஆதிவராகன் அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய ஓவியப்பூச்சி வந்து இந்த காலத்தை சேர்ந்ததுக்கு அப்படின்ற தகவலை வந்து சொல்கிறாங்க. ஸோ தற்சமயத்தில் வந்து காலத்தை சார்ந்தது அப்படின்ற தகவலை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, தற்காலத்தை சார்ந்தது, அப்போது வரைஞ்சது கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அடுத்து சித்தன்னவாசல் குகை முழுவதுமே வந்து ஆரம்பத்தில் சாயம் அடிக்கப்பட்டிருந்திருக்கலாம். இப்போ வந்து மேல்தளத்துலேயும் தூண்கள்ல தான் ஓவியங்கள் படைப்புகள் வந்து காணப்படுது. மிக கவர்ச்சியான ஓவியம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குளம், அதில் வந்து தாமரை மலர், மீன், எருமை, யானை, அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 3 மனிதர்கள். இந்த ஓவியம் தான் நமக்கு வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இது இந்த சித்தன்னவாசல் குகை வந்து ஆரம்பத்தில் வந்து சமணர் தீர்த்தங்களுக்கு வந்து அர்ப்பணம் செய்யப்பட்டிருந்ததாக இருந்திருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சித்தன்னவாசல் குகை வந்து மகேந்திரவர்மன் பல்லவருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்ற தகவலை தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் காலத்தை சேர்ந்தது அப்படின்ற கருத்தையும் வந்து தெரிவிக்கிறாங்க. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி முதலே சொன்னேன் இல்லையா, வடஆற்காடு அம்மாமலை அந்த இடத்துல ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பாறையில் செடி, கொடி, தாமரை ஆகியவற்றினுடைய ஓவிய சின்னங்கள் வந்து இன்னமும் காணப்படுது. ஸோ இதோடு நம்ம வந்து இந்த பல்லவர்கள் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா களப்பிரர்கள். நம்ம இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் களப்பிரர்கள். ஸோ அவங்கள பற்றி நம்ம அடுத்த பதிவில் வந்து சந்திக்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக நம்ம வீடியோ கவனித்த உங்களுக்கு நன்றி. மறக்காமல் அந்த லைக் பட்டனை டச் பண்ணிவிட்டு ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.